நியூபார்ன் குழந்தைங்கள்ல இருந்து முதல் 4-5 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கழுத்துல குழந்தைங்களுக்கு ரேஷஸ் வந்துடும். எவ்வளோ தங்கமா பார்த்துக்கிட்டாலும் எவ்வளோ கண்ணுக்குள்ளார வச்சு கேர் கொடுத்தாலும் நெக்கில் கழுத்துல அவங்களுக்கு ரேஷஸ் வர்றது ரொம்பவே ஒரு காமனான நிகழ்வு. அதுல வேற நாம பவுடர் அடிச்சா குணமாயிரும்னு சொல்லிட்டு பவுடரை அடிப்போம். அது இன்னும் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கும். பன்மடங்கு அந்த பிரச்சனையை அதிகரிக்கும். நிறைய பேரண்ட்ஸ் எப்படி கூட்டிட்டு வருவாங்கன்னா, டாக்டர் கழுத்து ஃபுல்லா புண்ணா இருக்கு, எந்த பவுடர் அடிக்கலாம், எந்த பேபி பவுடர் அடிக்கலாம், நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்றேன், அது யூஸ் பண்ணலாமா, இது யூஸ் பண்ணலாமான்னு. ஆக்சுவலி நீங்க பவுடர் யூஸ் பண்றனாலதான் பிரச்சனை பாதி. சோ இது எதனால வருது என்ன எல்லாத்தையும் நான் இப்ப விவரமா சொல்றேன். நான் டாக்டர் வி.பி. சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா சைல்ட் கிளினிக், சென்னையில, வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து. ஏன் கழுத்துல அங்கங்க ரேஷஸ் வருது? இதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான காரணம் குழந்தையுடைய கழுத்து. குழந்தைங்களுக்கு பொதுவா கழுத்து 1 வயசு வரைக்கும் சற்று ஷார்ட்டா கட்டையா இருக்கும். ஸோ லாங் நெக் அவங்களுக்கு கிடையாது. அப்புறம் ஹெட் கண்ட்ரோலுக்கே 4 to 6 மாசம் ஆயிருங்கிறனால ஹெட் எப்பயுமே இப்படி மடக்கியே வச்சிருப்பாங்க. ஸோ மடக்கியே வச்சிருக்கும் பொழுது ஸ்கின்ல ஃபோல்டு உருவாகும், ஸ்கின்ல மடிப்பு உருவாகும், அங்க காற்று போகாது, ஏர் லாக் ஆயிக்கும், ஹீட்டும் லாக் ஆயிக்கும். ஸோ ஏர் உள்ள ஒழுங்கா போயிட்டு வராது, ஸ்வெட்டு வெப்பம் லாக் ஆயிக்கிறதுனால ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருது. இந்த நெக் ஃபோல்டு தோல் ஒன்னோட ஒன்று உராஞ்சு பாதி பிரச்சனை உருவாகும். இதுல வேற நாம என்ன பண்றோம், தாயத்து மணிப்பாசி ஏதாவது ஒரு செயின்னு போட்டு ஈரத்தை தக்க வைக்கிறதுக்கு இன்னும் வழிவகுக்கிறோம். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அப்படியே ஒரு பிளேடுல கிழிச்ச மாதிரி இருக்கும். சில ஆரம்ப கட்டத்தில் அந்த ரேஷ் எப்படி இருக்கும்னா செவப்பா இருக்கும், செவப்பா ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஆனா அதே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நடுவுல ஒயிட்டாவும் ஓரங்கள்ல செவப்பாவும் இருக்கும். சில பேருக்கு குருணையா வேர்க்குரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு இன்னும் அந்த இடத்துல போய் ஃபங்கஸ் உட்காந்துட்டு ஃபங்கல் ரேஷும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நெக் ரேஷஸ்ல 4-5 வகை இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுங்களா? அந்த இடத்துக்கு காமன் ட்ரீட்மெண்ட் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான். அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு ட்ரையா வச்சுக்கணும். அப்பப்ப ஒரு வெட் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அந்த இடத்துல முடிஞ்சா விசிறி விடலாம். ஹேண்ட் ஃபேன் மாதிரி வச்சுட்டு கூட அப்பப்ப பண்ணலாம். அதை விட மிக முக்கியம் வந்து அப்பப்ப தொடச்சு விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு தின் பேரியர் கிரீம் மாதிரி வேலை செய்யும். தேங்காய் எண்ணெய் தடவும் பொழுது என்ன ஆகும்னா ஸ்கின்னை ஒன்னோட ஒன்று ரஃபா உராய விடாது. ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் மாதிரி கோட்டிங் கொடுத்தறனால உராயும் தன்மை கிடையாது. எப்படி நம்ம ஒரு கிரீஸ் லூப்ரிகேஷன்லாம் அப்ளை பண்ணா உராயிறது கம்மியோ அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் கிரீம் தடவும் பொழுது அந்த இடத்துல உராய்வு இரிட்டேஷன் இதெல்லாம் கம்மியாகும். ஈவன் ஆலோவேரா ஜெல் கூட தடவலாம். ஆரம்ப கட்டங்களில் தேங்காய் எண்ணெய், மாய்ஸ்சரைசர், ஆலோவேரா இது எல்லாமே நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுல ஃபங்கஸை வளர விட்டாதான் நாம ஃபங்கல் கிரீம் தேவைப்பட்டா டாக்டர்கிட்ட காமிச்சு போட வேண்டியிருக்கும். இதுக்கு என்னென்ன காரணம் ஏற்கனவே நான் சொன்னேன். குழந்தையுடைய வேர்வை சில நேரம் வாந்தி எடுக்குது, அப்ப அந்த இடத்துல போய் கசிஞ்சு அந்த இடத்துல கலெக்ட் ஆகிக்கும். சில நேரம் அதுவாகவே குழந்தை எச்ச துப்பும், இல்லாட்டி பாலை வாந்தி எடுக்கும். இந்த தன்னுடைய பாடியோட செக்ரீஷன்ஸே அங்க போய் கலெக்ட் ஆகிக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம வாந்தி எடுக்கிறாங்க, குழந்தை புறையேறிடுது, குழந்தைக்கு அந்த இடத்துல எங்க தண்ணி இருக்குன்னா அது அப்பப்போ ஜென்டலா கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி ரேஷஸ் வராது. சில பேருக்கு எக்ஸிமா, சிவியர் ட்ரைனஸ்னால கூட அந்த மாதிரி ரேஷஸ் வரலாம். ஆனா அந்த ரேஷஸ் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபா ட்ரை பேட்சா இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸிமாவை சஸ்பெக்ட் பண்ணோம்னா ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட்ஸ் எதுவும் குழந்தையுடைய ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடாது. ஏன்னா நம்ம குழந்தையுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை துவைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான சென்ட், ஸ்ட்ராங்கான டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணோம்னாலும் குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல அந்த ட்ரைனஸ் அதிகமாகி எக்ஸிமான்னு சொல்றது வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கஸும் மாய்ஸ்சர்ல தான் நிறைய வளரும். அடல்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரின் போகிற இடத்துக்கிட்ட அதிகமாக ஃபங்கஸ் வரும். ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல கழுத்துலையும் வரும், யூரின் போகிற இடத்துலையும் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரும். ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ரேஷஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த மெயின் புண்ணோட அங்கங்க சேட்டலைட் மாதிரி எப்படி சூரியனை சுற்றி கிரகங்கள் இருக்கோ அந்த மாதிரி மெயின் ஊண்டை சுற்றி அங்கங்க சின்னதா ரேஷஸ் இருக்கும். இதெல்லாம் டாக்டரால ஈஸியா டிஸ்டிங்விஷ் பண்ணிட முடியும். முக்கியமான பாயிண்ட், இதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். பவுடர் அடிக்காதீங்க, கண்டிப்பா பவுடர் அடிக்காதீங்க. பவுடர் வந்து உடம்புக்குள்ளார அப்சர்வ் ஆகாது. ஸோ அது ஒரு வெளி லேயர் மாதிரி. நாமளா ஏன் பவுடர் அடிக்கணும், அந்த இடம் ட்ரை ஆயிரும், வேர்வையை உறிஞ்சிக்கணும். ஆனா அந்த பவுடர் அதே இடத்துல தங்கி அந்த ஸ்கின்னை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஸ்கின்னை இன்னும் ப்ராப்ளம் ஆக்குற மாதிரி பண்ணிடும். ஸோ எந்த வித பவுடரும் யூஸ் பண்ணாதீங்க. பொதுவாக நம்ம பவுடர் யூஸ் பண்ணாததும் ஃபேஸுக்கு யாரும் போடுறது இல்லை. ஆனால் யூரின் போகிற இடத்துக்கு, டூ பாத்ரூம் போகிற இடத்துக்கு, அதே மாதிரி கழுத்துக்கும் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பவுடர் என்ன பண்ணும், அந்த வேர்வை அந்த ஈரத்தை தக்க வச்சு ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸ் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணுனா ஆன்டி ஃபங்கல் பவுடர்ஸ் தேவைப்பட்ட டயப்பர் ஏரியால, யூரின் போகிற இடத்துல, மோஷன் போகிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலான பேபி பவுடர் எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. மாதிரி பல ஹெல்த் கேர் தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.